ஸோ ரவுண்ட் 2 மேட்ச் இது. மேட்ச் பிட்வீன் மணச்சநல்லூர் பெப்சி வெர்சஸ் ஸ்கூல் பாய்ஸ். இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க மணச்சநல்லூர் பெப்சி. ஸோ இந்த மேட்சுக்கும் 6 ஓவர், மினிமம் 4 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். 2 பேர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் காமராஜ் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக தீனா. ஜானி முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. இன்னிங்ஸோட முதல் பால் ஸ்டெம்ப் லைனில் மேலே போட்டிருக்காங்க. டாட் பால், லெக் பை டாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஒன். ஸோ ஸ்டிக்கை விட்டு விலைக்கு ஆட பார்த்துருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட்டாக விழுந்துருச்சு. ஸோ கேட்ச்க்கான கேரி இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தேவா சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் தீனா. இந்த பால் லோ ஃபுல் டாஸ், கேப்பில் கொஞ்சம் வைடாக போயிடுச்சு ஃபீல்டருக்கு. ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் காமராஜ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நல்லா ஏறி போய் ஆடினார். பேட்டில் ஒரு லைட்டாக மீட் இருக்குது. ஸோ எட்ஜு பட்ட காரணத்தினால ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஜானி டு தீனா. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ட்ரைவ், சூப்பர் ட்ரைவ், கவர் ட்ரைவ், நல்லா ஆடிருக்காரு. ஸோ கேப்பில் தரையில் ஆடிருக்காரு, சிங்கிள். ஸோ இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 4 விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ். ஸோ இங்கே செகண்ட் ஓவர் சந்தோஷ் படம் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்டெம்ப் லைனுக்கு வந்திருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த ஆர்க்கில் விடலை, ஹையாம் ஆக்ஷனில் கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்தில் வச்சு ஏற்றிருக்காங்க, சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் காமராஜ் குட் ஷாட். அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ், தரையோட ஒரு 4. செகண்ட் காமராஜ் அவர் ஸோ விரட்டி ஆட பார்த்தாங்க டாட்டு. இந்த பால் ஸோ பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. ஸோ 2 ஃபீல்டு இருக்காங்க, ஒரு சிங்கிளோட வைக்கிறாங்களா வச்சுருக்காங்க. சந்தோஷ் தீனா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த பால் நல்ல டெலிவரி, அவுட் சைடு ஆஃபில். ஸோ கிராம்ப் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேனை. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் ரிமைனிங். வெரைட்டி ஆடி இருக்கார். லோ ஃபுல் டாஸ் எடுத்திருக்காங்க. பாயிண்டில் ஒரு சிங்கிள் நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ விட்ருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டரு. ஸோ இதோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 11. ஸோ விக்கெட் விடாமல் ஆடிட்டு இருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே தேவ் போட வராங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா ஸோ நல்ல ஃபீல்டிங், குட் ஃபீல்டிங் அங்கே. ஸோ ஒரு சிங்கிளில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விட்டுருந்தால் பவுண்ட்ரி போயிருக்கும். செகண்ட் பால் ஓவரில் குட் ஷாட். பிச் ஆச்சுன்னா பம்ப் ஆகிடும். பம்ப் ஆகிருக்கு. 4 போக சான்ஸானு பார்த்தா 4 போயிருக்குங்க. ஸோ ஆல்ரெடி விக்கெட் விடாமல் நல்ல பார்ட்னர்ஷிப்பு. 12 பாலுக்கு 11 ரன் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓவரில் ஒரு சிங்கிள், ஒரு 4ன்னு முதல் 2 பாலில் 5 ரன் வந்துருச்சு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெம்ப் லைனில் வந்திருக்காங்க. நல்லாவே பேட்டுக்கு வருதுன்னு சொல்லுவேன். ஓவர் பிச்சர் பால் இந்த 2 பாலுமே ஆல்மோஸ்ட் பவுண்ட்ரி லைனுக்கு போயிடுச்சு. அங்கே 2 எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நேருக்கு நேராக ஏறிருக்கு. இந்த பால் கேரி ஆகலை. ஸோ ரொம்ப டீப்பில் இருந்தாங்க ஃபீல்டர். அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. தேவ் டு காமராஜ். யாருக்கான முயற்சி நல்லா யாருக்காக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே பால் டு பேட்டு எப்படியாச்சும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. மினிமமாக சிங்கிள் டபுள் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணால் தான் ஸோ இந்த ரவுண்ட் 2 மேட்ச்சில் ரொம்ப நல்ல ஸ்கோர் வைக்க முடியும் தெரிஞ்சு ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். தீனா ஸ்ட்ரைக்கில் நல்ல பிளே. மறுபடியும் யாருக்கான முயற்சி நினைக்கிறேன். லோ ஃபுல் டாஸாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ அங்கே மிஸ்ஃபீல்டு அவர் எடுத்து விடுறதுக்குள்ளே இங்கே 2 ரெட்டியாக இருந்தார் காமராஜ் அவர்கள். அதனாலேயே இந்த 2 கிடச்சிருக்கு. ஸோ இதோட ஓவரை முடிக்கிறாங்க. நல்ல ஓவராக மாற்றிருக்காங்க பேட்டிங் டீம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 23. விக்கெட்லெஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஸ்கூல் பாய்ஸ். ஸோ இங்கே 4th ஓவர் சதீஷ் பிஎஸ்கே போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன். யாருக்கான முயற்சி விலகி ஆட பார்த்தாரு. ரூம் கொடுக்காம போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ நோ பால் சொல்லியிருக்காங்க இந்த பால். ஸோ இந்த பால் ஃப்ரீ பால். அது பாலுக்கு நோ பால் காரணமாக நேருக்கு நேராக தரையோட போகுது. ஸோ பட்டோனே 2 கேட்குறாங்க. மிஸ்ஃபீல்டு அங்கே மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. அது சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க. விட்டா இதுக்கும் ஓடிருப்பார் காமராஜ் அவர்கள். செகண்ட் ஒன் ஓவரில் பெரிய வீஸு. ஸோ பிச் ஆஃப் த பாலுக்கு போகும்ல, ஆங்கிள் அவே பண்ணியிருக்காரு. விலக்கி போடப்பட்ட பால் டாட்டா மாறி இருக்குங்க. சதீஷ் டு காமராஜ். தேர்ட் ஒன் ஓவரில் கொடுத்துட்டாரா. அங்கே பிச் ஆச்சுன்னா பொத்துருச்சு பின்னாடி. தெளிவான பேட்டிங் ஒன்று ஆடிட்டு இருக்காங்க இங்கே ஸ்கூல் பாய்ஸ் காமராஜ். நெக்ஸ்ட் ஒன்
ஷாட் டீப்பில் எக்ஸ்ட்ரா கவர் வச்சுருக்காங்க. ஸோ அதன் காரணமாக சிங்கிள் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு ஆஃப் சைடில் பார்த்தீங்கன்னா லாங் ஆஃப் டீப் கவர்ஸு. ஸோ டீப் கவர் பாயிண்ட்டு ப்ளஸ் பேக்வர்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ப்ளஸ் டீப்பில் ஃபஸ்ட் ஸ்லிப் வச்சுருக்காங்க. ஸ்டெக்கில் தீனா ஷஃபிள் ஆகுறாரு நேரத்துக்கு காலுக்குள்ள. ஸோ பெரிய கேட்டுக்கு தான் போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். துரத்தி அடிச்சிருக்காரு ஒயிட் டெலிவரி. அங்கே 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 3 பவுன்ஸில் ஒரு 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 35 ரன். நல்ல பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவேன். ஸோ இந்த 6 ஓவர் கேமில் ஸ்கூல் பாய்ஸ் ரவுண்ட் 1 மேட்ச்லேயும் இப்போ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இப்போயும் அதே மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓவர் ஜானி அவர்கள் போடுவாங்க. ஸோ ரன்னை கண்டெயின் பண்ணுங்கிற மைண்ட் செட்டோட முதல் பால் ஷாட். குட் ஷாட். நல்ல டச்சில் இருக்க மாதிரி தெரியுறாரு. அங்கே மிஸ்ஃபீல்டில் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா லைனுக்கு போயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் காமராஜ் செகண்ட் ஒன். கொஞ்சம் பிச் ஆஃப் த பாலுக்கு போக முடியல, கொஞ்சம் விலகி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஷஃபிளாகி ஆடுறாரு. தெளிவான பவுலிங் வெரைட்டி போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். ஜானி டு காமராஜ். தெளிவான பவுலிங் ப்ரோ, நல்ல பவுலிங். ஸோ ஒயிடுக்கான அப்பீல் இருக்குது, பட் உள்ளே வருது. டாட் பால். ஸோ இங்கே மேட்ச் ஓவர் போட்டுருக்காருன்னு சொல்லுவேன் ஜானி அவர்கள். ரன்னை கண்டெயின் பண்ணுங்கிற மைண்ட் செட்டோட தெளிவான பவுலிங் இது வரைக்கும். ஸோ பவுண்ட்ரி கொடுக்காமல் இந்த ஓவரை முடிச்சாருன்னா ரொம்ப வைட்டலான ஓவராக இருக்கும். லோ ஃபுல் டாஸ் நல்லா தான் போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். பேட்ஸ்மேன் இறங்கி போக பார்க்குறாங்க. ஸோ சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. அங்கே மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரன் அவுட்டு. ஸோ முதல் விக்கெட் கிடச்சிருக்கு. டாட் பால் ப்ரெஷர் காரணமாக ஒரு நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது இங்கே காமராஜ் அவர்கிட்டருந்து. சைக்கிள் தீனா நேராக கொண்டாந்து காலில் 4-6க்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. சிறப்பான ஓவர் ஜானி அவர்கள்ட்டேருந்து. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38. இப்போ 3 ரன்னில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க ஜானி அவர்கள். சந்தோஷ் இந்த ஓவர் போட வந்துருக்காங்க. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஹரி. ஸோ ரவுண்ட் 1ல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தார். யோர் ஆல்மோஸ்ட் ட்ராக்ட் ஆன். அவர் பேட்டை ஃப்ளோவாக விட பார்த்தாரு. ஒரு இன்சைட் எட்ஜில் ஒரு சிங்கிள். செகண்ட் 1 ஓவரில் நேராக உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்த பால் வெளியே போதான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஹைட் ஓவரு. ஸோ அங்கே 2 ஃபீல்டர் எடுத்தாங்கன்னா நல்ல விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு லாஸ்ட் ஓவரோட எண்டில் முடிஞ்சு. ஸோ இப்போ இவர் தீனா அவர்களையும் விக்கெட் எடுத்து முடிச்சிருக்காங்க. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் விக்கெட்டை தொடர்ந்து அவர் பிடிக்கிற முதல் பால் பெரிய வயசுக்கு போயிருக்காங்க. நல்லா ஏறி நின்று ஆடினார். ஸோ சிங்கிள் டபுளாக மாற்ற முடியாமல் இங்கே மணி ஃபீல்டர் நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நல்ல த்ரோ ப்ரோ, சூப்பர் த்ரோ. ஜெர்சி நம்பர் 2. அங்கே உள்ள பசங்களாம் கைதட்டுறாங்க. சைக்கிள் ஹரி நெக்ஸ்ட் ஆன். ஏழை ஏறி இருக்குங்க. இந்த விக்கெட்டையும் எடுத்தாங்கன்னா மிக முக்கியமான விக்கெட். அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. காட்டன் போல்ட் எடுத்திருக்காரு சந்தோஷ். இந்த ஓவர் பிரேக் த்ரூ ஓவராக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ 2 விக்கெட்டு கிடச்சிருச்சு இந்த ஓவரில். இப்போ இங்கே நியூ பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக்குக்கு வராங்க. கோகுல் பிடிக்கிற முதல் பால் ஸ்லாக் பண்ணியிருக்காரு. கையில் விட வாய்ப்பு இருக்குது. கேட்ச் ட்ராப்புங்க. அவர் பிடிக்கிற முதல் பால்லேயே விக்கெட் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இன்னொரு விக்கெட்டும் கிடச்சிருந்துருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 2 எடுத்திருக்காங்க. அதுங்க லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில். ஸோ பாடி லைன் அட்டாக்கு டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. 42 அடிச்சிருக்காங்க. 43 இப்போ டார்கெட்டு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மணச்சநல்லூர் பெப்சிக்காக ஸ்ட்ரைக்கில் ஜானி. நான் ஸ்ட்ரைக்கராக சந்தோஷ். ஸோ பாஸ்கர் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஐயோ பவுலர் தலைக்கு மேலே ஒரு சிங்கிள். அங்கே நல்ல ஃபீல்டிங் ஹரி அவர்கிட்ட 1 ஹேண்டில் எடுத்து போட்டிருக்காரு சிங்கிளோட. செகண்ட் பால் நல்ல ப்ளே. ரவுண்ட் 1 இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் எடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு ஷாட் ஆடி இருக்காரு இங்கே சந்தோஷ். நெக்ஸ்ட் ஒன். ஐயோ ரூமே கொடுக்காம போட்டிருக்காரு. பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ண தான் பார்த்தாங்க. ஸோ பால் பிச் ஆனதுக்கப்புறம் நல்ல பவுன்ஸ். அதன் காரணமாக லெக் சைடில் போய் ஒரு சிங்கிள். பாஸ்கர் டு சந்தோஷ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ யார்கர் பேட்டோட அடிப்பகுதியில் பட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த பால் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துருச்சு. கீப்பரால் பிடிக்க முடியல. ஸோ பேட்டோட அவுட் சைட் எட்ஜில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங். லோ ஃபுல் டாஸ் ஃப்ளாஷி ஷாட் ஒன்று விட்ருக்காரு. நல்ல ஃபீல்டிங். ஸோ அங்கே ஐ திங்க் தினேஷ் அவர் பேர். சிங்கிள் எடுத்து விட்ருக்காங்க. முதல்ல ஒரு முடிஞ்சிருக்கு. முதல்ல ஒரு முடிவில் விக்கெட் விடாமல் 6 ரன் ஆடி இருக்காங்க.
ஸோ மணச்சநல்லூர் ஸ்டார்ட் நல்லா கிடச்சிருக்கு. அவங்க அண்ணன் வழி விக்கெட் விடாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் பார்த்து கிஷோர் வந்திருக்காங்க. மீதமுள்ள 30 பாலில் உங்களுக்கு 37 தேவை. ஸோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பு கிடச்சா பேட்டிங் டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உடச்சி கொடுப்பாரான்னு பார்ப்போம். கிஷோர் ஃபஸ்ட் ஒன் நேராக நல்ல பால் லெக் சைடில் போவாரா. சூப்பர் ஃபீல்டிங்கயா. ஒட்டிருந்தான்னா பவுண்ட்ரி. பால் அங்கே அவர்கிட்ட போகும்போது ஒரு சின்ன பம்பு, ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஜானி இருக்காங்க செகண்ட் ஒன் ஓவரில். ஸோ கட். ஸோ அவரே நடந்துட்டார். ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் இருந்துச்சு. ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பார்க்குறீங்க. நீங்கள் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. மணி வராங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் தரையோடு ஆடிருக்காங்க. நல்ல ஷாட்டு. ஸோ ஷாட்டில் ஃபீல்டர் வச்சுருந்தாலும் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஹை பேக்கப்பில் நிற்கிறாரு. ஆல்மோஸ்ட் யார்கரா வாங்கிக்கிட்டாரு. ஸோ அக்ராஸ் போகாமல் பாலோட லைனை காரணத்தினால ஒரு சிங்கிள் கிடைக்கிது. அக்ராஸ் போய் இந்த டாப் ஏஜ் வாங்கவும் நல்லா சான்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் கிஷோர். ஸோ ஒன்ஸ் அகெயின் பெரிய வீஸு, பேட்டில் ஒரு எட்ஜு, சிங்கிள். அதுங்க லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி கம்ப்ளீட் எட்ஜது. ஸோ ஃபைன் ஆஃப் கடிக்க பார்த்தாரு. ஸோ டீப் கவர்ஸுக்கு போயிருக்கு. அதில் ஒரு சிங்கிள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மனோஜ் படம் வந்திருக்காங்க. ஸோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா இப்போ 11. ஸோ ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. இதோட அவரோட முதல் பால் யாருக்கான நல்ல யாருக்கார் நல்ல விலைக்கு போட்டிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாகவே பாக்ஸுக்குள்ளே. செகண்ட் பால் ஓவரில் ஷாட் இன்சைட் அவுட். கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா கிளியர் பண்ணியிருக்குங்க. 6 நல்லா உள்ளே போடப்பட்ட பால். நல்ல ஆர்க்கில் மாட்டிக்கிச்சுன்னு சொன்னேன். ஹை பேக் டு வேறு நிற்கிறாரு. ஷார்ட் கவர்ஸ் எடுத்துகிட்டு இப்போ டீப் கவர்ஸ்க்கு மாற்றி டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கு நடுவில் வைக்கிறாங்க. ஸோ அந்த 6க்கு அப்புறமா தேர்ட் ஒன் ஓவரில் ஸோ நல்லா யார்கர் விழுந்திருக்குன்னு சொல்லுவேன். பேட் ஸ்லைஸாக இருக்குது. ஸோ அங்கே பிரதீப் பாயிண்டில் டீப்பில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் கேப்பில் போதான்னு பார்த்தா ஃபீல்டர் கையிலே விழுந்திருக்கு. ஸோ வச்ச ஃபீல்டிங்க்கு விழுந்திருக்குன்னு சொல்லுவேன். இப்போ தான் அந்த ஃபீல்டர் ஷாட்லேருந்து டீப்புக்கு மாற்றினாங்க. சொன்னபடியே கையில் கேட்சிங்க. சதீஷ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. 2 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். சதீஷ் அவர் பிடிக்கிற முதல் பால் நல்ல ஸ்டாப், குட் ஸ்டாப். இங்கே கீப்பர் காமராஜ் அவர்கள்ட்ட லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் லோ ஃபுல் டாஸ் ஜஸ்ட் இடுப்புக்கு இறங்கியிருக்குன்னு சொல்லுவேன். அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஓவரை முடிக்கிறாங்க. அதோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 19. 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் தினேஷ் போட வந்திருக்காங்க. நியூ பவுலர். முதல் பால் ஃபுல் டாஸ் சரியான மீட்டில் சிங்கிள். ஸோ அங்கே மிஸ்ஃபீல்ட் ரோடில் வச்சுக்கிட்டாங்க. கையிலே இருக்குது. பாஸ்கர் அவர் கையிலே இருக்குது. செகண்ட் பால் ஓவரில் ஷார்ட்டாக போட்டார். ஒரு ஏற்றிருக்காங்க. ஸோ ஹை அந்த ஏர்ன்னு சொல்லுவேன். கையில் விழுந்தா கேட்ச் ட்ராப்புங்க. முக்கியமான விக்கெட்டுக்கு கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்கீங்க பாஸ்கர். சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் சந்தோஷ் அவர்கள் நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரவுண்ட் 1 நின்று முடிச்சு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்புக்கு மேலே வருது. லென்த்தை கொஞ்சம் இழுத்து போட்டிருக்காரு. தினேஷ் டு சதீஷ். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச்சு பால் சரியான மீட் இல்லை. யாருமே இல்லாத லோமேன்ஸ் லேண்டில் விழுவுது. ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. ஸோ அங்கே ஹரி ஃபீல்டர் லாங்கா ஃபீல்டர் வந்து எடுத்து போகிறாங்க. ஸோ இன்னும் 2 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஸ்டெக்கில் சந்தோஷ் கேட்ச் ட்ராப் பண்ணி லைஃப் கொடுத்துருக்காங்க அவருக்கு. 2ல் ஒரு பெருசு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சந்தோஷ் அவர்கிட்ட வந்து. ஸோ இன்சைட் அவுட்டா. ஸோ லாங்கா ஃபீல்டர் ஹரி ஃபீல்டர் மறுபடியும் கேட்ச் ட்ராப்பு சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. த்ரோ ரிசீவ் பண்ணி அடிக்கல. ரன் அவுட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். 2 எடுத்திருக்காங்க. செகண்ட் லைஃப் இது. லாஸ்ட் ஒன் ஓவரில் தினேஷ் அவர்கள்ட்ட வந்து ஷார்ட் பிச்சு பால். ஸோ நோ மேன்ஸ் லேண்ட் ஒன்ஸ் அகெயின் ஃபைன் லெக்கில் ஃபஸ்ட் ஃபீல்டர் வந்து எடுத்து விட ஒரு சிங்கிளோட வைக்கிறாங்க. ஸோ அதோட ஓவர் முடியுது. ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 25. சந்தோஷ் இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் யார் கைக்கு போகணும்னு நான் டவுட்டோடு தான் பார்ப்பேன். ஸோ ஒரு ஓவரில் கேமை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவான்னு நம்புகிறேன். ஸோ மீதமுள்ள 12 பால் 18 தேவை பேட்டிங். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பாஸ்கர் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர்.
மேட்ச் பால்னு சொல்லுவேன். சரியான ஹைட்டு. காமராஜ் அவரே போகிறாரு. எங்கேயா போச்சு? ஓய்யோ! ஸோ அவருக்கு கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. நல்லா ஏறின பால் ஒரு 2 எடுத்திருக்காங்க. சரியான டாப்பேஜ். செகண்ட் 1 ஓவரில் ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி பட்டுருச்சுங்க. அங்கே பட்டுருச்சு, பொத்துருச்சு. 4. ஸோ நீங்கள் கொடுத்த 3 லைஃப்பை யூஸ் பண்ணி ஒரு 4 அடிச்சிருக்காருன்னு சொல்லுவீங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவாக போட பாடுறது. லோ ஃபுல் டாஸ் கேப்பில் போனதா? அங்கே ஒரு சின்ன மேடு. பம்ப் ஆச்சுன்னா கஷ்டம். பம்ப் ஆயிருக்கு. நினச்சபடியே பம்ப்பு. அதில் ஒரு 4. ஸோ இந்த ஓவரில் முதல் பால் 2 ஸ்கேட்ச் ட்ராப்புக்கு அப்புறமா 2 4 அடிச்சிருக்காங்க. எப்போயே பார்த்தீங்கன்னா 10 ரன் வந்துருச்சு. 4th 1. ஸோ நேராக கொண்டு அந்த காலில் வேகத்தோடு போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோம். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் நேருக்கு நேராக போடுறாங்களான்னு பார்த்தா நல்ல ஐடியா இருக்கார். ஸோ இந்த ஊரில் லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. டாட் போடுவாரான்னு பார்த்தா நல்லா போட்டிருக்காரு. டாட்டு போட்டு முடிச்சிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் இவர் எதிர்பார்த்த மாதிரி போகல. ஒரு 2 4 அதுலேயே 10 ரன் வந்துச்சாலும் ஸோ 8 ரன் அடிக்க வேண்டிய நேரத்தில் 3 டாட்டு போட்டு ஓவரை முடிக்கிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது. 6 பாலுக்கு 8 தேவை. ஸ்ட்ரைக்கில் சதீஷ். ஸோ லாஸ்ட் ஓவர் முழுக்க அவர் ஸ்ட்ரைக்லேயே இல்லை. இந்த ஓவரோட முதல் பால் பேட்டை ஃப்ளாஷாக விட்டுருக்காரு. சேஃபாக தரையில் போகுது. ஸோ பாஸ்கருங்க ஃபீல்டர் லாங்கானில். ஸோ முக்கியமான நேரத்தில் 6 8 தேவைன்னு இருக்கும்போது இங்கே ஸ்ட்ரைக்கில் சந்தோஷம் கொண்டாண்டாங்க. 5 பாலுக்கு 7 தேவை. லாஸ்ட் பால் வைடு. ஸோ அதன் காரணமாக 5 பாலுக்கு 6 தேவை. ரீபால் குட் ஷாட். கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா ஸோ எனக்கு தெரிஞ்ச 4. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 அடிச்சாட்ரா 2 அடித்தா வின்னு. சந்தோஷ் எதிர்பார்த்தபடியே மேட்சை டர்ன் பண்ணிட்டான்னு சொல்லுவேன். ஸோ அந்த இன்சைட் அவுட் ஷாட்டு கவர்ஸ் திசையில் கம்பேக் கொடுப்பாரா பவுலர்னு பார்த்தா ஷாட்டு ப்ரோ. 1 பவுன்ஸில் ஃபீல்டு ஜஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு. சிங்கிள். 3 பாலில் 1 ரன் தேவை. ஃபீல்டர்ஸை க்ளோஸில் கொண்டு வராங்க. ஃபுல்டாஸ் தெளிவாக ஆடிட்டார். ஸோ பாயிண்ட்டுக்கு போது. பாயிண்டில் ஒரு சிங்கிளோட ரவுண்ட் 2 மேட்ச் முடியுது. ஸோ மேட்ச் முடிஞ்சு ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் மணச்சநல்லூர் பெப்சி வெர்சஸ் ஸ்கூல் பாய்ஸ். இந்த மேட்சை மணச்சநல்லூர் பெப்சி ஜெயிச்சிருக்காங்க.